மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன், நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கேஜில் வந்து என்னென்னலாம் வந்து விஷயங்கள்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கும், எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவை. ஸோ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிலாம் நிறைய பேருக்கு வந்து எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறதுனே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அது எப்படி என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக்கேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிடுறேன். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இல்லையா? ஸோ மிஸ் பண்ணிடாது. சரியா? ஸோ உங்களுக்கு எந்த பேக்கேஜ் சூட் ஆகுமோ அந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? கிளியர் கிளியர். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கிராக் வித் ஜாக்ல தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கிராக் வித் ஜாக் சைட் போயிருங்க. ஸோ நம்ம கிராக் வித் ஜாக் சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு பேக்கேஜ் சொல்கிறேன். ஸோ தனித்தனியாக இருக்கிறது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன தேவைப்படுது அப்போ பார்த்துங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கேன், இல்லை வந்து நான் எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் இது வரையும் ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் தான் பக்காவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த இந்த எக்ஸாமில் இருந்து தான் வந்து இந்த இந்த டைமில் இருந்து தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே பண்ணணும். நான் வந்து பேங்கிங் ஃபீல்டு, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லா ஃபீல்டுக்குமான சேர்த்து நான் படிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கியிருக்கேன். இத்தனை நாள் வந்து கொஞ்சம் ரெண்டு வேலை பார்க்க படிக்க அப்படிலாம் இருந்தேன். ஸோ நான் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஓவரால் பேக்கேஜாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து ராயல் பாஸ் யூஸ் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ராயல் பாஸ்ன்ற விஷயத்தில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற எல்லா பேக்கேஜுமே இந்த ராயல் பாஸ்க்குள்ள அடங்கிடும். 12 மந்த்ஸ்க்கு ஒரு 999 ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ ஆஃபர் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வரையும் தான் இருக்கவே செய்யும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வேண்டவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது. சரியா? எஸ். ஸோ என்ன பேக்கேஜ் என்னன்றது கிளியராக சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கேஜில் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும். சரியா? பேசிக்ஸான வீடியோ கோர்ஸ்னால் ரீசனிங், ஆப், ஈஸி பேங்கிங் அவேர்னஸ் நாலுத்துக்குமான வீடியோ கோர்ஸ்னால் வீடியோஸாகவே இருக்கும். எல்லா டாப்பிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணி வீடியோஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 400+ வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் விஷயம், அந்த ராயல் பாஸ் ஃபுல்லாக இதெல்லாம் வரும். அதனால் நீங்கள் எல்லாம் தனியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி இது எல்லாமே வந்துடும். வீடியோ கோர்ஸ். ரெண்டாவது விஷயம் பிடிஎஃப் கோர்ஸ். நான் வீடியோ கோர்ஸில் கொஸ்டின் சம்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு புரிஞ்சிச்சு. பட் வந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் பார்த்தா எப்படி புரியும் எனக்கு, பார்த்தா எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், பார்க்குற வரையும் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். பிடிஎஃப் கோர்ஸ் அதுக்கான விஷயம் தான். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடிஎஃப் கோர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் பிடிஎஃப்ஸும் இருக்கும். பிகினர் லெவல், ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல், டாபிக் வைஸ், செக்ஷன் வைஸ், மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ஸோ இப்போ வந்து பூஸ்டர் கொஸ்டின்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். எல்லாத்துலேயுமே எல்லா செக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பிடிஎஃப் கோர்ஸ். இதுக்கு அப்புறமேட்டு தான் மாக் டெஸ்ட் சீரிஸ். இப்போ மாக் டெஸ்ட் சீரிஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லை பிடிஎஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சேன், ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண அடுத்து. ஸோ இதுவரை எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டார்டிங் பேசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு மாக் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ மாக் டெஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கு 1 இயருக்கு வந்து வர எல்லா எக்ஸாம்ஸோட மாக் டெஸ்ட்டும் உங்களுக்கு இந்த மாக் டெஸ்ட் சீரிஸில் வந்து அவைலபிளாக வந்து இந்த மாதிரி எல்லா பேக்கேஜ் அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், பண்டில் பெய்டு பிடிஎஃப் எல்லாமே ரிலீஸ் பண்ணுற எல்லாமே இந்த ராயல் பாஸ்லேயே வந்துடும். எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு 12 மந்த்ஸ்க்கு வெறும் 999 ஆஃபர் போயிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணி. இல்லை சார் எனக்கு இதில் தனித்தனியாக தேவைப்படுதுன்னா மெட்டீரியல்ஸில் போய் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் தேவையா, பிடிஎஃப் கோர்ஸ் தேவையா, வீடியோ கோர்ஸ் தேவையா, இல்லை மாக் டெஸ்ட் தேவையா, ஸோ எது வேணாலும் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து ஒரே தான் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 மந்த்ஸ்க்கு 999 ஆஃபர் போயிட்டு இருக்கியா, வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது. சரியா? ஸோ இது மட்டும் இல்லாமல், இல்லை சார் எனக்கு வந்து நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து கைட்லியோட சேர்த்து கோட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைட்லி ஆன்லைன் ட்ரைனிங், அகாடமிக் ட்ரைனிங் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் போட்டு, உங்களுக்குன்னு தனியாக கைடன்ஸ் கொடுத்து, மென்டார் அமைச்சு, ஸோ பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதில் என்னென்ன வரும்ன்றது கீழே கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்டட் புக்லெட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், லைவ் செஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களை டெஸ்ட் எடுக்க வைக்கிறதா இருக்கட்டும், உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பண்ணுவோம் நம்ம கோட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு 8499 வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜே வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரையும் ஃபுல் பேக்கேஜே வந்து உங்களுக்கு 8499. இந்த கோட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ வரையும் ட்ரைன் பண்ணி கொடுப்போம். ஸோ 849க்கு 8499க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஸோ தமிழ் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த தமிழ்லாம் தேவைப்படுது, ஏன்னா தமிழில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிகள் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் தமிழ்லன்னு எடுத்துக்கிங்கன்னா அந்த கூப்பன் கோட்டில் போய் இந்த இடத்துல TWJ, சரியா, போட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஆஃபரோடய வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து புக் ஆகிடும். சரியா? ஸோ 7479க்கே வந்து நீங்கள் இந்த கோட் ப்ரோக்ராம் பிகினர் லெவலே வந்து எடுத்துக்கலாம்.
எல்லா கண்டுமே உங்களுக்கு இதில் ஆட் ஆயிடும். ஸோ 7479க்கே வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ, உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் கரெக்டான ஒரு வழியாக இருக்கும் உங்களோட சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு. ஸோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டாடா, பாய், சி.